மகா ஸ்வேதா ஹஸ்பண்ட் கிட்ட ஏதோ பேசி அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்துடுறாங்க. சூர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படி மகா உன்னால மட்டும் இப்படி முடியும்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. தாத்தா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனிவர்சரி வருது அம்மா அப்பாவுக்கு நல்லா கிராண்டாக பண்ணணுன்றாங்க. இல்லை சிம்பிளாக பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லிடுறாங்க. வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கவங்க தான் இந்த குழந்தையோட அப்பா யார் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கௌதம் கிட்ட சித்ரா தேடி நீ ஏதாவது தப்பு பண்ணியாடா இதில் அப்படின்றாங்க. ஐயோ அம்மா என்னை கோத்து விட்டுறாத, நான் சின்ன சின்ன தப்பு செய்வேனே சரி இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிற்கிறாங்க. நீயா மட்டும் ஹீரோ நான் அவள் தொலைச்சிட்றேன் அப்படின்ட்டு அந்த பாப்பாவே கேட்குறாங்க. யாரும்மா உன்னோட அப்பா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சூர்யான்னு சொல்லிட்டு சூர்யாவை கை காமிச்சிடுறாங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிடுது. சூர்யாவுக்குமே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுது. நான் உன்னுடைய அப்பாவா, நான் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை மகா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டேயும் அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா வெளியே தெரியக்கூடாது பெரிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறாரு. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, யார்கிட்டையும் இந்த குழந்தை தெரியல, நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி நான் நல்லவன் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சூர்யா.